இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரத நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி பெண்ணாளுமை பகுதி. பெண்ணாளுமை பகுதியை பொறுத்த வரைக்குமே ஆளுமை மிக்க பெண்களை அழைத்து வந்து நேர்காணலினூடாக அவர்கள் தொடர்பான பல விடயங்களை நாங்கள் கேட்டறிவது வழக்கம். இவற்றின் ஊடாக வந்து நாங்கள் பல பயனுள்ள தகவல்களை நாங்களும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வெற்றி பாதைகளை நோக்கி நகர்வதற்கு என்னென்ன சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றோம், அது மாத்திரமில்லாமல் அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு மீண்டு வரக்கூடியதாக இருக்கும், எவ்வளவு கடினங்கள் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டியும் எவ்வாறு வெற்றி பெற முடியும் போன்ற பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய முகமாகவும் ஒவ்வொரு நேர்காணல்களும் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலுமே இன்றைய நாளுக்குரிய பெண்ணாளுமை பகுதியும் காத்திருக்கின்றது, பார்க்கலாம். அப்படி அந்த சூழல்ல இருந்து தங்களுடைய அத்தனை அந்த உறவுகளாக இருக்கலாம் மற்றும் அந்த பொருளாதார ரீதியான அவர்களுடைய வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அத்தனையும் முடக்கிவிட்ட மாதிரி தான் இந்த போர்ச்சூழலானது அமைந்திருந்தது. நான் யோசிச்சேன், விழாகாலம் என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சு போட்டோமே. அப்போ என்ன மாதிரி இப்படி இருக்கிற பெண்கள் வீட்டை இருந்து இவ்வளோ வேலை செய்து இவ்வளோ உழைக்கலாம். அப்போ விழாகாலம் எங்களோட டைம் வேஸ்ட் ஆகிட்டுது. இனியாவது நாங்கள் கொஞ்சம் யோசித்து முன்னுக்கு வரணும். கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமருக்கு இருக்கிற அந்த நேரத்துக்கு நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களோட தொழில் வந்து மேலும் மேலும் விரிவடையும். ஆரம்பம் வந்து இப்போ நாங்கள் ஒரு தொழிலை செய்ய போகிறோம்னு சொன்னால் முதல்ல வந்து யோசிக்க வேணும், நான் செய்கிற தொழில் எனக்கு அனுபவம் இருக்கான்றதை பார்க்கணும். வணக்கம். இன்றைய தினமும் பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை என்ற பகுதியினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக குறிப்பாக எங்கள் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் அவர்கள் எவ்வாறான தொழில் நிலைகளில் உயர்வு நிலையில் இருக்கின்றார்கள் மற்றும் தாங்கள் எவ்வாறு சாதித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் வெளிக்கொணர்வது வழமை. அந்த வகையில் இன்றைய தினமும் எங்களோடு ஒருவர் இணைந்திருக்கின்றார் கலையகத்தில், அதாவது சசிகலா தேவி ரவி. இவர் சிறு கைத்தொழில் முயற்சியாளராகவும் இருக்கின்றார் மற்றும் பல்வேறுபட்ட சமூக பணிகளிலும் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர் பிரதேச சபை உறுப்பினராகவும் திகழ்ந்திருக்கிறார். இந்த நிலையில் அவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். அதாவது நீங்கள் இந்த சிறு கைத்தொழில் முயற்சியாளராகவும் மற்றும் பல்வேறுபட்ட தொழில் நிலைகளிலும் ஆர்வம் காட்டி வருகின்றீர்கள் மற்றும் சமூக பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றீர்கள். முதலில் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை தாருங்கள். நான் வந்து திருமதி சசிகலா தேவி ரவி. என்னுடைய இடம் வந்து அளவட்டி கணேஸ்வரம். நான் வந்து ஒரு சிறு தொழிலாக பாரம்பரிய உணவு உற்பத்தி, அதாவது வந்து பாரம்பரியமாக செய்யப்படுகின்ற எள்ளுப்பாகு மற்றும் இப்போ எங்களோட நிகழ்வுகளுக்கு நல்ல நிகழ்வாக இருக்கட்டும் கெட்ட நிகழ்வாக இருக்கட்டும் அதற்குரிய அந்த பாரம்பரிய பலகார வகைகள் பாரம்பரிய முறையிலே அதான் என்னென்னு சொன்னால் முறுக்கு, உரைப்பு முறுக்கு, இனிப்பு முறுக்கு, அதை விட தட்டு வடை, அதை விட பைத்தமுருண்டை, தோட்டச்சு அப்படின்னு பலதரப்பட்ட பொருட்களும், மற்றது குழந்தைகளுக்கான தாய்மார்களுக்கான சத்துமா, தானிய சத்துமா, மற்றது முட்டை சத்துமா அப்படியான வகைகள் செய்து கொண்டு இருக்கிறேன். அதோடு சேர்த்து இப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபாரினர்ஸுக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரி இப்போ வாழைப்பூ வடகம், வேப்பம்பு வடகம், மோர் மிளகாய் அப்படி அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் வந்து எனது ஃபேமிலியின் ஒத்துழைப்பு சிலர் ஒத்துழைப்பு செய்வார்கள், சிலர் செய்ய மாட்டார்கள், எதிர்ப்பார்கள். இருந்தாலும் கூட நான் ஒரு ஆளை என்னுடைய கையுதவிக்கு தொடர்ச்சியாக வச்சுக்கொண்டு மற்றும்படி இந்த ஃபங்க்ஷனுகள் ஏதாவது வந்தால் கூடுதலான ஆட்களை போட்டு செய்யக்கூடியதாக செய்து கொண்டு இருக்கிறேன். மற்றது வந்து எனது இப்போ சந்தை வாய்ப்பு வந்து மிகவும் அந்த ஆரம்ப காலத்திலே சரியான ஒரு கஷ்டத்தை அனுபவித்தேன் நான். இருந்தாலும் அதை நான் முறியடித்து என்னால் இப்போ அந்த சந்தை வாய்ப்பை கூடுதலாக செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ அது வந்து இப்போ என்னுடையது என்னென்னு சொல்லலாம்னு சொன்னால் அந்த கஸ்டமரை நான் அந்த வரவேற்கிறதும் கஸ்டமருடைய நேர்மைக்கு ஒழுங்காக அதை செய்வதாலேயும் அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வதாலேயும் இதை கண்டினியூவாக கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன்.
உண்மைதான். அதாவது வாழ்க்கையில் நீங்கள் இந்த கைத்தொழில் என்ற ஒரு துறையினூடாக நான் முன்னுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் யோசித்ததற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கும். ஏனென்று சொன்னால், நாங்கள் முன்னுக்கு வரணும் என்ற ஒரு அடிப்படையான ஒரு சிந்தனை வருகிறது என்றால், அதற்கு நாங்கள் பல்வேறுபட்ட கஷ்டங்களை தாண்டித்தான் வாழ்க்கையில் வந்திருப்போம். அந்த வகையில் நீங்கள் இந்த சிறுகை தொழில் என்ற துறையை தேர்ந்தெடுப்பதற்கு எந்த காரணங்கள் உங்களை தூண்டக்கூடியதாக இருந்தது? எனக்கு வந்து சொல்லப்போனால் நான் வந்து திருமணமாகி ஒரு 3 வருடத்தில் யுத்த காலம் ஆரம்பித்து விட்டது. அந்த யுத்தத்தின் காரணத்தால் நாங்கள் வந்து சொந்த இடத்தை விட்டு வேறு வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டி இருந்தது. அப்படியே போய் 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 பல துன்பங்களுக்குள்ள மாண்டு எங்களோட சொத்துக்கள் சுகங்கள் எல்லாத்தையும் இழந்து கஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட நாங்கள். அதே சமயம் திரும்பியும் இடம்பெயர்ந்து போயிருந்த இடத்துலேருந்து பிறகு மங்கரிடத்துக்கு நான் ஒரு 2010ஆம் ஆண்டு 1995 இடம்பெயர்ந்து போய் 2009-10 தான் இங்கால திரும்பி வந்தது எங்கள் இடத்துக்கு. வந்த பிறகும் வாழ்வாதாரத்தால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தேன் நான். அதோட 2வது மகன் கிடைத்து அதுக்கு பிறகு எங்களுக்கு வருமானம் போதாமல் இருந்தது. எனது கணவர் வந்து துபாய்க்கு போனவர். அவருக்கு அங்கே போய் ஒத்து வரையிலையோ என்னமோ அவருடைய உடல் நலம் பிரச்சனையால் அவருக்கு வந்து மாரடைப்பு வந்துட்டுது. அதால் வந்து அவர் அங்கே நின்று பணி செய்ய முடியாமல் திரும்பி வீட்டை வந்துட்டார். அதோடு வந்து இப்போ அவர் வீட்டை வந்ததோட வாழ்வாதாரம் பண்ணுறது பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றது. வருமானம் போதாமல் இருந்தது. அப்போ அதை பிற்பாடு தான் நான் யோசித்தேன், நாங்கள் பெண்கள் வந்து வீட்டோட சும்மா சமையல் சாப்பாட்டோட மட்டும் இருந்தால் போதாது, ஏதாவது உழைப்பு வருமானம் பெறக்கூடிய மாதிரி ஒரு தொழிலில் இறங்கணுமெண்டு. அப்போ வந்து எனக்கு பிள்ளைகளை விட்டுட்டு வெளியில் போய் வேலை செய்கிற அளவுக்கு வீட்டை உதவி இல்லை, கஷ்டமாக இருந்தது. அப்படி இருந்தும் நான் ஏதாவது செய்யணுமெண்டு யோசித்து கொண்டு இருந்த இடத்த எங்களோட தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் வந்து ஒரு உணவு பயிற்சி ஒன்று 3 நாள் பயிற்சி கொடுக்க போகிறோம். அதில் நீங்கள் வந்து பங்கு கொள்ள விருப்பம் என்றால் வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பிதழ் ஒன்று கிடைத்தது. அந்த அழைப்பிதழின் ஏற்பாட்டில் நான் அங்கே போய் அந்த 3 நாள் பயிற்சியும் பெற்று அதற்கப்புறம் ஒரு சான்றிதழ் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்குரிய உபகரணங்கள் தொழில் செய்வதற்கு தந்தார்கள். அப்போ அதை நான் வாங்கி வச்சுக்கொண்டு சும்மா இருக்கக்கூடாது தானே என்றுட்டு எனக்கு தெரிஞ்ச அளவில் அவர் அந்த பயிற்சியும் வச்சுக்கொண்டு நான் அந்த வியாபாரத்தை நான் தொடங்கி அப்படியே என்ன செய்கிறதுண்டு யோசிச்சு என்னண்டு விற்பனை செய்கிறதுண்டு ஒரு இது இருந்தது. அப்படி இருந்து நான் வீட்டுக்கு வீடு கொண்டு போய் அட்வர்டைஸ்மெண்ட் செய்து விளம்பரப்படுத்தி இப்படி நான் ஒன்று செய்கிறேன், இதை நீங்கள் வாங்கி பாருங்கோ, நல்லதாக இருந்தால் நீங்கள் பிறகு ஆர்டர் தாங்கோ, நான் செய்து தருவேன், ஆனால் நான் டெய்லி செய்வேன்னு சொல்லி எனது உற்பத்தியை நான் தொடங்கி வீட்டை செய்து கொண்டு இருந்தேன். நான் ஒரு 2-3 வருடங்கள் கொஞ்சம் சுமூகமாக தான் போய் கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் பிரதேச செயலகத்தில் பதிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வியாபாரம் செய்ய தொடங்கிட்டேன். பிரதேச செயலகம், மாவட்ட செயலகம், அநேகமாக எல்லா ஸ்டாஃபுக்கும் என்ன தெரியும். அப்போ எல்லா இடத்தையும் நான் கொண்டு போய் அறிமுகம் செய்து எனது சந்தை வாய்ப்பை மிகவும் ஈஸியாக செய்தேன் நான். அப்புறம் அங்கேருந்து அப்படியே வெளியில் வர பப்ளிக் கூட என்னட்ட வாங்கி அப்புறம் ஆர்டர் தந்து அப்புறம் ஃபாரினர்ஸுக்கு எல்லாம் அனுப்பக்கூடிய மாதிரி எனக்கு வியாபாரம் கொஞ்சம் அதிகரித்து கொண்டே வந்தது. அப்போ அதிலேருந்து நான் யோசித்தேன், இவ்வளோ காலம் என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சு போட்டோமே, அப்போ என்ன மாதிரி இப்படி இருக்கிற பெண்கள் வீட்டை இருந்து இவ்வளோ வேலை செய்து இவ்வளோ உழைக்கலாம், அப்போ இவ்வளோ காலம் எங்களோட டைம் வேஸ்ட் ஆகிட்டுது, இனியாவது நாங்கள் கொஞ்சம் யோசித்து முன்னுக்கு வரணும், அடுத்த வீட்டை கையேந்தாமல் நாங்கள் உழைக்கணும், பெண்களண்டா ஒரு மற்றவை எங்களை மதிக்கிற அளவுக்கு நாங்களும் இருக்கணும்னு சொல்லி அந்த தொழிலை நான் இப்போ இன்று வரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறேன் கண்டினியூவாக. அதுக்கு வந்து எனக்கு பிரதேச செயலம், மாவட்ட செயலம், சிறுதொழில் முயற்சி பிரிவு, அப்படி இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட், மற்றது தொழில்துறை திணைக்களம், அப்படியான டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு வந்து நிறைய பயிற்சிகளை தந்து கொண்டிருக்கிறதால அதுலேயும் நாங்கள் போய் அட்டென்ட் பண்ணி அதுகளையும் கொஞ்சம் வேண்டிய ட்ரைனிங்களை உள்வாங்கி அதில் அனுபவிக்கிறதால எங்களோட தொழில் வந்து டெவலப் ஆகி கொண்டு இருக்குது. அது வந்து உண்மையிலேயே ஒரு அவைகளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால் எங்களை அதுக்கு வளர்த்து விட்டதுக்கு. இனியும் நாங்கள் இன்னும் இருக்கின்ற அடுத்தடுத்த சந்ததி பெண்கள் வந்து
ஒரு தொழில் முயற்சியாளராகவே தொழில் ஒரு செய்து கொண்டிருக்கணுமென்றது தான் என்ற விருப்பம். உண்மையிலேயும் அதாவது இந்த குறிப்பாக உலகளாவிய ரீதியில மட்டும் இல்ல, எங்களுடைய நாட்டிலையும் இந்த போர்ச்சூழல்ன்றது இருந்த காரணத்தால அதுக்குள்ள இருந்த அந்த மக்கள் குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு இன்றளவும் கூட அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அந்த சூழல்ல இருந்து தங்களுடைய அத்தனை அந்த உறவுகளாக இருக்கலாம் மற்றும் அந்த பொருளாதார ரீதியான அவர்களுடைய வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அத்தனையும் முடக்கிவிட்ட மாதிரி தான் இந்த போர்ச்சூழலானது அமைந்திருந்தது. குறிப்பாக இவ்வாறான காலகட்டங்களில் இருந்து இன்றைக்கும் பல பெண்கள் மீண்டு வந்திருக்கிறார்கள். சில பேர் மீண்டு வர்றதற்கான காரணங்கள் தெரியாத அடிப்படையில் என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த நிர்பந்தத்திற்குள் தள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல கட்டங்களையும் தாண்டி வந்திருக்கின்ற நீங்கள் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தூக்கி வர்றது கண்டு இந்த இவ்வளவு தூரத்திற்கு நீங்க வந்திருக்கிறீர்கள்னா அதற்கு பல நபர்களும் காரணமாக இருந்திருப்பார்கள். அந்த வகையில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? எனக்கு முதல்ல நான் தொழிலை ஆரம்பித்து கொண்டு போய்க்கல வீட்டிலேயே சப்போர்ட் பண்ணல. ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு வேலையை செய்து கொண்டு திரிஞ்சு முதல்ல வியாபாரம் செய்த ஒரு பெண் என்ற ரீதியில் எங்களை தப்பாக எல்லாரும் பார்ப்பாங்க, தப்பான கணக்கு போடுவாங்க, தப்பாக கதைப்பாங்க. அப்போ ஒருத்தருக்கு முகம் கொடுக்க இல்லாமல் போயிடும், தங்களுக்கு வெக்கமாக இருக்கும் என்று சொல்லி இப்போ வீட்டையே எதிர்த்து தான் நின்றவங்க. ஆனால் எங்களுடைய அம்மா தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தா. ஏன்னு சொன்னால் நாங்கள் வருமானம் குறைவுன்னு சொல்லி அடுத்த வீட்டை போய் கையேந்தக்கூடாது, தொழில் செய்கிறதுக்கு எந்த ஒரு வெக்கமும் பார்க்க தேவையில்லை. மற்றது நான் முழுமையாக என்ன நம்பணும், என்ன நம்பி எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொன்னால் நான் அதை செய்கிறதுக்கு தயாராக இருந்தால் சரி, எனக்கு மற்றவர்கள் தேவையில்லை. இருந்தாலும் மற்றவர்களையும் என்னோடு சேர்ந்து செய்கிற அளவுக்கு நான் கொண்டு வருவேன் என்ற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருந்தது. அப்போ அதால் என் கணவர் இப்போ ஒரு நேரம் கதைப்பார், ஒரு நேரம் கதைக்க மாட்டேன், அப்படி கூட இருப்பார். என்னென்னு சொன்னால் என் அந்த தொழில் பிரச்சனையால். ஆனால் நான் தொழிலை செய்து வருமானம் எடுத்து எவ்வளவோ முன்னேற்றத்துக்கு வந்தாலும் கூட அந்த முழுமையான ஒரு சந்தோஷம் இல்லை. எனக்கு வீட்டை ஒரு ஆள் 2 பேர் சப்போர்ட்டாக இருந்தாலும் காணுமென்ற அளவில் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நாளடைவில் இப்போ வேறு ஆக்களும் கூட என்ன தப்பாக தான் பார்த்துருப்பினோம். என்ற சமூகம் ஒன்று இருக்குது தானே. அப்போ சமூகத்தை வீட்டை விட்டு நாங்கள் சமூகத்தில் இறங்கியக்குள்ளையும் பல சிக்கல்கள் எங்களுக்கு இருந்தது. என்ன இவா பேக்கிங் காவி கொண்டு திரிகிறா பேக்குகளில், ஒரு பொம்பளை வெக்கம் இல்லாமல் ஆண்கள் உழைச்சி கொண்டு வரதை சமாளித்து கொண்டு இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லியெல்லாம் எத்தனையோ பேர் என்ற காதுக்கு எட்டவே கதைச்சவேன். ஆனால் அதே சமயம் வேறு ஆட்கள் கதைப்பாங்க, ஐயோ ஒரு நல்ல ஒரு வேலை வீட்டை இருந்தோண்டு இப்படி செய்கிறீங்க, நல்ல கட்டித்தனம், இப்படித்தான் இருக்கணும், பெண்கள் முன்னேறணும், சொந்த காலில் நிற்கணும், அப்போ நீங்கள் இப்படி ஒரு தொழில் செய்கிறது நல்லது என்று சொல்லி சிலர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படியே வலிக்கிற வெளியில இருந்து இப்போ படித்த சமூகம் படிக்காத சமூகம் ஒன்று இருக்கும். இப்போ படிக்காத சமூகம் வீட்டை விட்டே வெளியே போக மாட்டினோம். இப்போ அவர்களுக்கு நல்லது கெட்டது தெரியாமல் இருக்கலாம். சிலர் நல்லது தெரிஞ்சும் பொறாண்மையில் கதைப்பாங்க, முன்னேறக்கூடாதுன்ற பொறாண்மையில் கதைப்பாங்க. அப்போ நான் எல்லாத்தையும் தாண்டித்தான் நான். இருந்தாலும் கூட நான் எதையும் மனசில் வச்சுருக்க மாட்டேன், அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டுடுவேன். 2வது உலகெல்லாம் நாங்கள் யோசித்தோம்னு சொன்னால், பயந்தோம்னு சொன்னால் வாழவே முடியாது. அப்போ எங்களில் தன்னம்பிக்கை வச்சுக்கொண்டு நாங்கள் உழைக்கணும், முயற்சி செய்து முன்னுக்கு வரணும்னு சொல்லி நான் தான் அதை முடிவெடுத்து எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வெளியில் நாங்கள். ஆனால் வியாபாரம் வெளியில் போயக்கலையும் எத்தனையோ போட்டியாளர்கள் இருப்பினோம். இப்போ எங்களை மாதிரி செய்கிறார்கள் எத்தனையோ பேர் போட்டியாளர்களாக இருப்பினோம். ஆனால் நான் அவைகளையும் முறியடிப்பேன். ஏன்னு சொன்னால் அவர்களும் செய்யத்தான் வேணும், அவர்களும் வாழத்தான் வேணும், உழைக்கத்தான் வேணும். இருந்தாலும் எனக்கண்டு புரிம்பான ஒரு கஸ்டமர் இருக்கணும். ஏன்னு சொன்னால் நான் செய்கிற அந்த தொழில் தரமாயும் சுத்தம் சுகாதாரம் என்ற ஒரு என்னென்னு சொன்னால் வியாபாரத்தின் அந்த தன்மை பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதால் எனக்கு நிறைய பேர் இருக்கணும், என்ன விட்டு போக மாட்டினோம் என்றது
அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனாலே நான் மற்றவர்களை பார்த்து நான் பொறாமைப்பட மாட்டேன். மற்றவர்களும் என்ன போன்று வர வேணும் என்று தான் நான் ஆசைப்பட்டு கூடுதலாக எல்லாருக்கும் என்ற வழியில் வாரத்துக்கு எனக்கு நான் செய்கிற மாதிரி அவைகளுக்கும் ஏதாவது எனக்கு தெரிஞ்சதை நல்லதை சொல்லி கொடுப்பேன். அதுதான் என்னுடைய ஒரு நல்ல ஒரு நோக்கம். உண்மைதான். அதாவது நாங்கள் ஒரு எந்த விஷயத்துல நாங்கள் முன்னுக்கு வரணும் என்று நினைத்தாலும் எங்களை தூக்கி விடுறவர்களும் இருப்பார்கள், தாழ்த்துபவர்களும் இருப்பார்கள். அது உலகத்தினுடைய நியதி என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி நாங்கள் பார்க்கும்போது குறிப்பாக நீங்கள் இந்த உற்பத்திகளை செய்து கொண்டு வரைக்குள்ள இது சிறுவர்களுக்கு அதாவது போஷாக்கானதாக இருக்குமா, மற்றது முதியவர்களுக்கு போஷாக்கான தன்மைகள் இருக்குமா என்பதை பார்த்தெல்லாம் செய்திருப்பீர்கள். இப்படி இந்த உற்பத்திகளை நீங்கள் தரமானதாக செய்து விற்கும் போது உங்களுடைய உற்பத்திகள் அதாவது மற்றவர்கள் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசைகளும் இருக்கும், அதோடு மற்றவர்களும் தேடி வருவார்கள். தரம் என்ற ஒன்று இருக்கும் போது மற்றவர்கள். ஆனால் நீங்கள் இந்த கைத்தொழில் துறை என்றதை தேர்வு செய்யும் இருக்கிறீர்கள். அதாவது இது இந்த பெண்கள் பல பெண்களும் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் இன்றைய காலத்தில் சில பேர் இருக்கதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான பெண்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் அவர்களுக்கு எவ்வாறான அறிவுரைகளை கூறுவீர்கள்? இப்போ நான் இப்போ என்ன போன்ற அந்த பெண்கள் வீட்டில் இருந்து வீட்டு குடும்ப சுமையும் பார்த்து கொண்டு இந்த மீதி நேரங்களில் அவர்களை பார்த்தால் நான் போகிற இடங்களில் பார்த்து கொள்கிறேன். நான் என்ன செய்கிறார்கள் பெண்கள் என்று நான் பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பி போட்டு சமைச்சு சாப்பிட்டு ஒன்றில் நித்திர கொண்டு எழும்புவார்கள். இல்லைன்னு சொன்னால் டிவியோட இருந்து சீரியல் பார்ப்பார்கள். சீரியல்லேயும் ஒரு நல்ல விஷயங்கள் எவ்வளவோ போகுது, அதுகளெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மற்றது இல்லைன்னு சொன்னால் ஃபோன் வச்சுக்கிறார்கள். ஃபோனில் வர்ற நல்லதோ கெட்டதோ அதுகளை பார்த்து கொண்டு தங்களோட அந்த நேரங்களை வீணடிப்பார்கள். ஆனால் நான் அப்போது தான் யோசித்து சில பேர்களுக்கு சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் ஒரு அரைமுறை சொல்லுவேன், நீங்கள் இப்படி ஒரு டைம் அநியாயமாக்குறீங்க, எங்களுக்கு டைம் போதாமல் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த டைம் ஏன் வேஸ்ட் ஆக்குறீங்க? இந்த லீவுக்குள்ளே ஏதாவது பார்ட் டைம் வெளியில் வேலைக்கு 7 மணிடா போகலாம். இல்லைன்னு சொன்னால் வீட்டை இருந்தோண்டே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த வேலைகள் உங்களுக்கு ஒரு பயிற்சி, அந்த ஒரு வருமானத்தை தரக்கூடிய வேலைகள் நிறைய இருக்குது. இந்த ஃபோனில் கூட வேறு இது பார்த்து செய்யலாம், மற்றது டிவிஎல்லையோ என்னவோ உங்களுக்கு அதில் போகுது. அப்படி அதை விட உங்களுக்கு ஒரு பயிற்சிகள் தேவைன்னு சொன்னால் பிரதேச செயலகத்துக்கு போனால் அங்கே நிறைய வேலை திட்டங்கள் எங்கே என்ன வேலைகள் இருக்கின்றதை அங்கே சொல்லுவீனோம். அப்போ அந்த அறிவு உரைகளை கேட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கொஞ்சம் காசாவது நீங்கள் உழைக்கிறதுக்கு வருமானத்தை தேடுறதுக்குரிய வழிகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. இந்த டைமுகளை நியாயமாக்காயங்கோ. டைம் ஒரு பொண்ணானது, நேரம் பொண்ணானதுன்றதை நேரத்துக்கு முதல் நாங்கள் மரியாதை கொடுக்கணும். அந்த டைம் நானும் எங்கே போனாலும் வீட்டை நின்றாலும் சரி அந்த டைம் பிரயோசனமாக இருக்கணும், பிரயோசனப்படுத்தணும். அந்த டைமுக்குள்ளே நான் ஒரு 100 ரூபா உழைச்சாலும் கூட அது எனக்கு ஒரு பெருமையாக தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் நானும் உழைச்சி இப்போ ஒரு 10-14 வருஷமாக தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன். எனது ஒரு கடன் கூட நான் ஒரு 10 லட்சத்துக்கிட்ட கடன் அழிச்சிட்டேன் நானாக உழைச்சி. அப்போ என்ன நினைச்சு நானே பெருமைப்படுறேன். நான் சில வேலைகளில் நான் வீட்டோட பேசாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த கடனும் அழிஞ்சிருக்காது. நான் நினைச்சதை உடுத்தி இருக்கவும் மாட்டேன், வாங்கி இருக்கவும் மாட்டேன். அப்போ நான் உழைச்சபடியாக இன்றைக்கு அந்த கணவற்ற சம்பாதிப்பில் வீட்டு செலவை பார்த்து கொண்டு என்னுடைய மேலதிகமான செலவுகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதனுடைய இப்போ எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது அதுதான். இப்போ எல்லோரும் படித்தா மட்டும் போதாது, படிப்போடு சேர்ந்து ஒரு சின்ன வேலை செய்யலாம். உத்தியோகத்துக்கு போகிறவ கூட ஒரு சின்ன வேலை வீட்டிலேருந்து செய்யலாம், இரவுல கூட செய்து கொள்ளலாம் தானே. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற மற்றும் பெண்கள் இப்போ ஒரு பொது அமைப்புகள் இருக்குது. மாதர் சங்கம் இருக்குது, மகளிர் சங்கம் இருக்குது, முதியோர் சங்கம் இருக்குது, சிறுவர் சங்கம் இருக்குது, கிராம விதி சங்கம் இருக்குது. அப்படியான சங்கங்கள்லேயே போய் ஒரு மெம்பராக சேர்ந்து அதில் ஒரு கூட்டம் போட்டு இப்போ அதில் கதைக்கலாம். பெண்கள் சேர்ந்திருந்து கதைக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஒரு தொழில் செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு இடம் போக தெரியாது, என்ன செய்கிறேன்றே தெரியாமல் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டல் தெரிஞ்சவங்க வழிகாட்டி விடலாம். அதன் மூலமாக வீட்டை இருந்து ஒரு தொழிலை செய்து ஒரு கொஞ்சம் காசு சம்பாதித்தாலும் கூட அது கூடிய ஒரு இதாக வரும், பெருந்தொகையாக ஒரு காலத்தில் வரும். அப்போ நான் என்னத்தை சாதிச்சேன்ன்றதை நானே என்ன கேள்வி கேட்கலாம். அந்த எல்லாத்துக்கு நாங்கள் பெண்களாகிய அனைவரும் யோசிக்கணும்.
வீட்டை இருந்து நேரங்களை வீணடிக்காமல் அந்த நேரத்துக்குள்ளே பிரயோசனமாக ஏதாவது சின்ன ஒரு தொழிலை செய்தாவது வருமானத்தை இட்டு எங்களது குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்தி எங்களையும் சந்தோஷப்படுத்தி சமூகத்தையும் நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக்கலாம். அப்படியான பெண்களை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும்ன்றது என்ற நோக்கம். உண்மைதான். இந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, அதாவது நாங்கள் பல்வேறுபட்ட துறைகளிலும் எங்களுடைய முன்னேற்றத்தை காட்ட வேண்டும். ஏனென்றால் தரம் என்றதும் மற்றது நிலை என்ற அடிப்படையிலையும் மற்றது நாங்கள் எப்படியான ஒரு தகுதியான ஆட்களாக இருக்கின்றோம் என்பதையும் பார்த்துதான் பலரும் எங்களோட உறவாடுவார்கள். சிலர் பாசத்திற்காக வருவார்கள், சிலர் என்ன இருக்கிறது என்பதென்ற அடிப்படையில் தான் எங்களுடைய அந்த நிலையானது நாங்கள் முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பெண்கள் உண்மைக்குமே நாங்கள் எப்படி சேமிப்பை சேமித்து கொண்டிருக்கின்றோம், மற்ற கல்வியில நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக இந்த சுய கைத்தொழில் என்று நாங்கள் பார்க்கல, இப்போ வீட்டில் இருந்தே நாங்கள் அந்த பொருட்களை உற்பத்தி செய்து கடைகளுக்கு கொடுக்க போறோம்னு சொன்னால் இந்த PHI அனுமதி என்றது கட்டாயம். மற்றது அந்த ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் அப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்க்கின்றோம் என்பது, மற்றது உற்பத்தி செய்யும் போது இந்த லேபிள நாங்கள் இடையில அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பலருக்கும் இன்றளவிலும் கூட அந்த தெளிவுபடுத்தல்கள் இல்லாமல் இருக்கின்றது. அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இப்போ ஆரம்பம் இப்போ நாங்கள் ஒரு தொழிலை செய்ய போகிறோம்னு சொன்னால் முதல்ல யோசிக்க வேணும், நான் செய்கிற தொழில் எனக்கு அனுபவம் இருக்கான்றதை பார்க்கணும். அடுத்தது அனுபவம் இருந்தாலும் அதுக்காக வேண்டிய ஒரு பயிற்சியை பெற்றுக்கொள்ள பார்க்கணும். மற்றது நான் செய்கிற அந்த பொருளை விற்பனை செய்கிறதுக்கு அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னால் முதல் வியாபாரம் தான் எங்களுக்கு தேவை. வியாபாரம் இருந்தால்தான் நாங்கள் எங்களோட உற்பத்தியை மேற்கொண்டு செய்து கொண்டு போகலாம். அந்த வியாபாரத்தை செய்கிறதுக்கு எங்கே நாங்கள் எங்களோட உற்பத்தியை விற்றுக்கொள்ளலாம்னு பார்க்கணும். மற்றது எந்த இடத்தை நாங்கள் செய்ய போகிறோம், அந்த நாங்கள் ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு ஸ்கூலை அண்டி என்ன போடலாம், புத்தக கடை போடலாம், அது போகும். சாப்பாட்டு கடை போடலாம். அதை மாதிரி எந்தெந்த தொழிலை எந்தெந்த இடத்தை போடணுமென்ற ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதை விட இப்போ எங்களோட பிஸ்னஸுக்கு முதல் பதிவு இருக்கணும். பதிவு இருந்தால் தான் நாங்கள் போய் ஒரு வங்கியில் ஒரு கடன் எடுத்து கூட நாங்கள் எங்களோட தொழிலை செய்யலாம். அதுக்கு பதிவு தேவை. அந்த பதிவு முதல் வியாபார பதிவுன்னு சொல்லி ஒரு பெயர் பதிவு எங்களோட பிரதேச செயலகத்தில் நாங்கள் போய் செய்யணும். பிரதேச சபையில் போய் செய்யணும் முதல். அதை அங்கே பிரதேச சபையில் பதிவு கொடுத்துட்டு இப்போ உணவு சம்பந்தமான பிரச்சனைன்னு சொன்னால் தான் PHI வருவார். கடைகள் அப்படின்னு சொன்னால் PHI வருவார். மற்ற வேலைகளுக்கு PHI வர மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் அது இப்போ எங்களோட அக்கம் பக்கத்தில் உள்ள சுற்றாடல் அந்த பாதுகாப்பாக இருக்கணும். சுற்றாடலுக்கு எந்த வித ஒரு தீங்கும் இல்லாத மாதிரி நாங்கள் தொழிலை செய்யணும். வீட்டை இருந்து செய்கிறேன்னு சொன்னால். மற்றது நாங்கள் பெரிய செயலகத்தில் போய் பதிய போகிறோம், ஒரு கொஞ்சம் காசு கட்டி. அது பதிஞ்சதும் எங்களுக்கு பிரதேச வேண்டிய அனுமதி வந்துட்டுதுன்னு சொன்னால் பிரதேச செயலகத்தின் பேர் பதிவையும் வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களோட தொழிலை கண்டினியூவாக கொண்டு போகலாம். சிறு தொழில்காரர் பெரிய அளவில் போய்க்க வேந்தும் மேலே மேலே போய்க்க அந்த GMB சர்டிஃபிகேட் அப்படி இப்படின்னு சொல்லி எடுக்கணும். அது கைத்தொழில் அதிகார சபை அங்கே போய் எங்களோட ஏற்றுமதி அதிகார சபை அவைகளோட கதைச்சு நாங்கள் எங்களோட அந்த மேற்கொண்டு நாங்கள் இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு போய்க்கல அதுகள் செய்து கொள்ளலாம். பதிவு கண்டது கட்டாயம் எங்களுக்கு தேவை. இப்போ என்னுடைய அது கம்பெனி 4 வருஷமாக சும்மா செய்து கொண்டு இருந்தேன்னா அப்புறம் எனக்கு வியாபாரம் கூடிக்கொண்டு வரையில கடைகளுக்கு போட வேண்டிய வரையில லேபிள் கட்டாயம் தேவை, பேக்கிங் கட்டாயம் தேவை. அப்போ அந்த பேக்கிங் ட்ரைனிங், லேபிள் ட்ரைனிங் எங்களோட பிரதேச செயலகத்தில் சுதொழில் முயற்சி பிரிவால், இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டால் அப்படி அவைகள் எங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொண்டு தந்தவை. இப்போ அதே ட்ரைனிங்கை மற்றவையும் எடுத்துக்கொள்ளலாம். லேபிள் இப்போ நாங்களே டிசைன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அந்த பதிவிலக்கம் இருந்தால் தான் லேபிள் எடுத்துக்கொள்ளலாம். பொதியும் எங்களோட பொருள்களுக்கு ஏற்ற மாதிரி பொதிகளை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ வெளியிடத்துக்கு கடைகளுக்கு போடுறது எப்படி பொதிய வேணும், மற்றது இப்போ வெளியூருக்கெல்லாம் அனுப்புகிறாங்க தானே பிஸ்னஸுக்கு. இப்போ அவங்களெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தாங்க செய்கிற பொருளை எப்படி பேக் பண்ணி அனுப்பணும். இந்த பொதியிடலில் நிறைய கவர்ச்சிகரமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அப்போ அதுகளை பார்த்து
கொஞ்சம் பண்ணி கொள்வாங்க. உள்ளுக்கு இருக்கிற பொருள் தரம் இல்லாட்டிலும் கூட பொதி தரமாக இருந்தால் பொதியின் பார்வையின் வடிவுக்கு அதை வாங்கி கொள்வாங்க. அப்போ பொதியிடல் வந்து எங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஒன்று. இந்த பதிவு இல்லாமலுக்கு நாங்கள் பொதியிடல் செய்யவும் இயலாது. பதிவை முதல் நாங்கள் எடுக்கணும். அந்த பதிவிலக்கத்தை வச்சு கொண்டு தான் லேபிளை செய்ய போகிறோம். மற்றது வந்து நாங்கள் செய்கிற உற்பத்திகளை வச்சுக்கொள்ளுங்க. உணவு உற்பத்தி என்று சொன்னால், இப்போ நான் செய்கிற உணவு உற்பத்தி என்று சொன்னால் எனக்கு அந்த தரம் மெயின்டைன் இருக்கணும். அப்போ அதில் வந்து நாங்கள் வெளியாக்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்று நாங்களும் செய்யக்கூடாது. நாங்கள் முதல் யோசிக்கணும். நாங்கள் செய்கிற இந்த உற்பத்தி உணவால் மற்றவைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது. அப்போ அவர்களுக்கு இந்த தீங்கும் விளைவிக்காமல் நாங்கள் ஒரு சிறுவர்களுக்கு ஒரு போசாக்கான உணவை நாங்கள் செய்யலாம். மற்றது அதே மாதிரி கர்ப்பிணி தாய்மார் சாப்பிடலாம், முதியோர்கள் சாப்பிடலாம். அப்போ அவைண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவைண்ட சுவைக்கு ஏற்ற மாதிரியும் சுவை ஊட்டிகளை நாங்கள் இயற்கையான முறையில் சேர்த்து செயற்கையான சுவை ஊட்டிகள் ஒன்றும் சேர்க்காமலுக்கு அப்படி நாங்கள் செய்து கொண்டு வந்தோம்னு சொன்னால், மற்றது பாரம்பரிய முறையிலேயே செய்து வருகிறோம். வெள்ளுப்பா எல்லாம் முறையில் தான் இருக்கிறது. அப்போ அதே மாதிரி கையுறையில் தான் இந்த விளையாடங்கள் எல்லாம் புளிகிறது மிஷினரிகள் பாவிக்கிறதில்ல. அப்போ மிஷினரியில் பாவிக்கிறதுக்கும் கையால் செய்கிறதுக்கும் அதுலேயும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ வந்து பாரம்பரிய முறையண்டைகளில் பாரம்பரிய சாப்பாடுண்டைகளில் பாரம்பரிய ஆக்கள் விரும்பி வாங்குவாங்க. மற்றது போசாக்கு நிறைந்த உணவாயும் இருக்கணும். இப்போ நாங்கள் அதை உங்கள்கிட்ட தந்து காசை வாங்கணும்னு சொன்னால் அதில் அவைக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கணும். மற்றது விலைகளும் அதுக்கேற்ற மாதிரி கட்டுப்படியாக இருக்கணும். அப்போ அப்படியான இதில் நாங்கள் மெயின்டைன் பண்ணி செய்தோம்னு சொன்னால் எங்களை கஸ்டமர் தேடி வருவாங்க. அதால் இப்போ நான் சொல்ல வேண்டி வர்றது என்னன்னு சொன்னால், எப்பவும் எங்களோட தரம் மாறாமல், நிறம் மாறலாம், தரம் மாறக்கூடாது. காசு கூட்டி வாங்கலாம் விலைக்கேற்ற மாதிரி. இப்போ எங்களோட முடிவு பொருள் விலைக்கேற்ற மாதிரி காசை கூட்டி வாங்கி கொள்ளலாம். ஆனால் தரம் மாறாமல் கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமருக்கு இருக்கிற அந்த நேரத்துக்கு நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களோட தொழில் வந்து மேலும் மேலும் விரிவடையும். நிச்சயமாக பல்வேறுபட்ட தகவல்களையும் நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். அதாவது இது முக்கியமாக இந்த பார்வையாளர்களை மென்மேலும் ஊக்கப்படுத்துவதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய இந்த பெண் ஆளுமை நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகிறது. அந்த வகையில் எங்களோட இணைந்திருந்து உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக வழங்கி இதுவரை நேரமும் இந்த தகவல்களை வழங்கியதற்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக பிரதம நிகழ்ச்சியினூடாகவும் உங்களோடு இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் கிருஷாயினி ஒரு திருராசன். வணக்கம்.